இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. லைக் நிறைய இதில் போயிட்டு அது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூவாக வந்து ஏஐ டூல் வச்சு இப்போ ஏஐ டூல்ஸ் வச்சு பில்ட் பண்ணால் அது ரெஸ்யூம்ஸ் போய் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்கா? There are any tools which is making the resume to build very easily? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாப் சீக்கர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெஷராக இருக்கட்டும், ரெஸ்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெஸ்யூம் இப்போல்லாம் வந்து லிங்க்டின் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் ரெஸ்யூம் வந்து லேட்டஸ்டாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் ரிஜெக்டட். ஸோ அதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, கிக்கி ரெஸ்யூம்னு. ஸோ நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஹேக்கர் ரேங்க். இது வந்து ஏஐ டூல் கிடையாது, பட் கோடிங் அசிஸ்டன்ட்டுக்கு ஏஐ சஜஸ்ட் உண்டு. பட் இது ஹேக்கர் ரேங்க், இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கூகுள் சைன் அப் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோடிங் சேலஞ்ச்லாம் இருக்கும். அதுல சைட்ல ஒரு ஆப்ஷன் ரெஸ்யூம் பில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல நீங்க போனீங்கன்னா உங்க நேம், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அதுல போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க உங்க GitHub ப்ராஜெக்ட்ஸ் கூட நீங்க அதுல போடலாம். ஸோ ரெஸ்யூம் வந்து ஹெச்ஆர் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்ணதான்னு சொல்லிட்டு சைட்ல அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ GitHub லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ அதை ஹெச்ஆர் பார்ப்பாங்க. ஸோ ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்யூம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இந்த ஹேக்கர் ரேங்க்னு சொல்ற